ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்சூரன்ஸ் பாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கட்டாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறமா அதை ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கட்டாயமாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் பையர்கிட்ட வந்து 50% அட்வான்ஸ் பேமெண்ட் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 50% வந்து அகெயின்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பேமெண்ட் டேர்மை அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 50% அட்வான்ஸ் நம்ம ஆல்ரெடி வாங்கியாச்சு. ஸோ 50% நமக்கு இப்போ சேஃபாக இருக்குது. பட் பேலன்ஸ் 50% எப்படி இல்லை அப்படின்னா நமக்கு சேஃபாக இல்லை, ரிஸ்கில் இருக்குது. ஸோ ஏற்றுமதி தொழிலில் இந்த மாதிரி நம்ம பேமெண்ட் டேர்ம் வச்சு நம்ம வந்து ஷிப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னன்னாலும் நடக்கலாம். ஸோ நம்ம வந்து கண்மூடித்தனமாக என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்சூரன்ஸ்லாம் எடுக்காமல் அவங்கள்ட்ட பார்ட் பேமெண்ட்டை மட்டும் வாங்கிட்டு மீதி பேமெண்ட்டை வாங்காமலாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஷிப்மெண்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா பையர் வந்து எங்கேயோ இருக்கிறாரு. ஸோ அவருடைய இமெயிலை நம்பிட்டு இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் நம்பிட்டு எதையுமே நம்பக்கூடாது. நீங்கள் வந்து எந்த பையரையும் அவங்க நல்லா பேசுகிறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்க, வாட்ஸ்அப்பில் பேசுகிறாங்க, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணாதீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுக்காமல் உங்கள் ஷிப்மெண்ட்டை பண்ணவே செய்யாதீங்க. மெயினாக வந்து பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 லட்ச ரூபா உங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கலாம். ரிஸ்க் அமௌண்ட் வந்து ஒரு 10 லட்ச ரூபாவாக இருக்கலாம். இல்லாட்டினா அது ஒரு 20 லட்சமாக இருக்கலாம், இல்லை 30 லட்சமாக இருக்கலாம், ஏன் 50 லட்சமாக இருக்கலாம், இல்லை 1 கோடியானாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டெல்லாம் வந்து ஷிப்மெண்ட் பண்ணும்போது கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் எடுத்துட்டு தான் நீங்கள் வந்து ஷிப்மெண்ட்டே பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாதுகாப்பாக எப்படி வந்து ஏற்றுமதி தொழிலில் ஈடுபடுறது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து கட்டாயமாக எடுக்கணும் நம்ம. ஸோ 2 விதமான இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து இசிஜிசி இன்சூரன்ஸ் பாலிசி அண்டு செகண்ட் வந்து மெரைன் இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இசிஜிசி இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். So let's see what is the ECGC insurance policy. Okay, so ECGC insurance Export Credit Guarantee Corporation. ஸோ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா இசிஜிசிங்கிற ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. அந்த அமைப்பு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்சூரன்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸ் பாலிசி தருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இசிஜிசி ஆஃபீஸுக்கு போனாலே அவங்களே உங்களுக்கு எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் கிளியராக கொடுத்துட்டு உங்களுக்கு பாலிசியும் எடுத்து தருவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இசிஜிசி ஆஃபீஸ் இருக்குது. ஸோ மதுரையிலையும் இசிஜிசி ஆஃபீஸ் இருக்குது. அதே மாதிரி டுட்டுக்குரின்லேயும் இசிஜிசி ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய பிளேசஸில் நான் வந்து தமிழ்நாட்டில் நிறைய ஊர்களில் என்ன இருக்குது அப்படின்னா இசிஜிசி ஆஃபீஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் வந்துட்டு வர அந்த இசிஜிசி ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆர்டர் வந்துருச்சு உங்களுக்கு, இப்போது நீங்கள் இப்போ ஷிப்மெண்ட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். நம்ம எப்படி வந்து ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதுல இன்சூரன்ஸ் எடுக்கணும். இதுதான் நம்ம நம்பர் 1 ஸ்டெப். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. இப்போ நீங்கள் பாதி வந்து அமௌண்ட் வாங்கிட்டீங்க. பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இப்போ வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் போடணும். ஒரு 20 லட்சம் வச்சுக்கோங்க. ஒரு 20 lakhsக்கு வந்து நீங்கள் வந்து இப்போது இன்சூரன்ஸ் எடுக்கணும். இப்போது ஸோ டேரெக்டாக நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா அந்த இசிஜிசி ஆஃபீஸுக்கு போங்க. ஸோ டேரெக்டாக அங்கே போயிட்டாலே அவங்களே உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய அந்த வேல்யூ அது வந்து உங்களுடைய அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி, பர்ச்சேஸ் ஆர்டரை பேஸ் பண்ணி
இன்சூரன்ஸ் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க சும்மா இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் பையரை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் குயிக்காகவும் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஒரு 1 வீக்குள்ளேயும் செக் பண்ணலாம், ஒரு 3 டேஸ் ஆகலாம். அது வந்து உங்கள் பையரை டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஒரு 3 டேஸ் ஆகலாம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு, இல்லாட்டினா ஒரு 6 டேஸ் ஆகலாம், இல்லை 1 வீக் ஆகலாம், இல்லை சம்டைம்ஸ் 2 வீக்ஸ் கூட ஆகலாம். இப்போ எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையர் வந்துட்டு நான் வந்து இன்சூரன்ஸை எடுக்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ யூஸ்வலாக சீக்கிரம் அவரே சொன்னார் என்கிட்ட இசிஜிசி ஆஃபீஸில், யூஸ்வலாக நாங்கள் சீக்கிரம் எடுத்துருவோம், பட் வந்து சில பையர் வந்துட்டு அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அப்ராடில் இருக்காங்க, அங்கேருந்து இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணணும் அந்த பையரை பற்றி. ஸோ கலெக்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், அதனால் 2 வீக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த ஆஃபீஸர் என்கிட்ட சொன்னார். ஸோ அதனால் அந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து 3 டேஸ் ஆகலாம், 6 டேஸ் ஆகலாம், இல்லாட்டினா உங்களுக்கு வந்து ஒரு 2 வீக்ஸ் கூட ஆகலாம். ஸோ இசிஜிசி வந்து ஆஃபீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பையரை பற்றின இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து நிறைய பாலிசி இருக்குது. அது உங்கள் ஆர்டரை பொறுத்து இருக்குது, உங்கள் ஆர்டர் வேல்யூவை பொறுத்து இருக்குது. நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ அந்த உங்களுடைய ஆர்டரை பேஸ் பண்ணி உங்கள் பேமெண்ட் டேர்மு, உங்கள் ஷிப்மெண்ட் டேர்மு, ஸோ நிறைய க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கொடுப்பாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிசிஸ் வச்சுருக்கிறாங்க பேஸ்ட் அப்பான் யுவர் பேமெண்ட் டேர்ம், உங்களுடைய அந்த எஃப்ஓபி வேல்யூ இல்லாட்டினா சிஏஎஃப் வேல்யூ. ஸோ இந்த அமௌண்ட்டெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இசிஜிசியில் இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும், எடுத்துட்டீங்க. ஸோ இசிஜிசியில் இன்சூரன்ஸ் எடுத்துட்டா நமக்கு என்ன ரிஸ்க் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பையர் ரிஸ்க், கமர்ஷியல் ரிஸ்க். ஸோ பையர் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு பே பண்ணாமலே வச்சுருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிஸ்க்கை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தாகணும். ஸோ நீங்கள் எடுத்த அந்த இன்சூரன்ஸ் வந்து பையர் ரிஸ்க்கை கவர் பண்ணுது. பையர் வந்து உங்களை வந்து ஏமாற்றிட்டாலோ, உங்களுக்கு பணம் தராமல் உங்களை வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு, இல்லை ஒரு 4 மந்த்ஸ் ஆயிடுச்சு, நீங்கள் அவர்கிட்ட கான்டாக்டும் பண்ண முடியல, உங்களுக்கு மணியும் வரலை அப்படின்னா அந்த ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் இப்போ ஒரு 20 lakhsக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 80% இல்லாட்டினா 90% வந்து இன்சூரன்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ அது டிபெண்ட் அப்பான் யுவர் பாலிசி. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பாலிசி எடுத்துருக்கீங்க, அது 70% இருக்கலாம், இல்லை 80% கவரேஜாக இருக்கலாம், இல்லாட்டினா 90% கவரேஜாக இருக்கலாம். ஸோ உங்கள் பாலிசியை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னா உடனே கொடுக்க மாட்டாங்க. ஒரு 4 மாதம் முதல்ல ஒரு வெயிட்டிங் பீரியட் போடுவாங்க, ஒரு 4 months. இப்போ நீங்கள் ஷிப்மெண்ட்லாம் பண்ணியெல்லாம் முடிச்சாச்சு, பட் பையர் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க இசிஜிசி ஆஃபீஸில், பையர் வந்து சொன்ன நேரத்துக்கு எனக்கு பணம் தரலை அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 4 மாதம் வந்து டைம் எடுத்துப்பாங்க, 4 months. ஸோ அந்த 4 monthsக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க நிறையா செக் பண்ணிவிட்டு எல்லாமே உங்களை இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஏன் கொடுக்கல, எதுக்கு பண்ணல, பையர் வந்து ஏன் பேமெண்ட் பண்ணல அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வெயிட்டிங் பீரியடாக ஒரு 4 மாதம் வச்சுருப்பாங்க. அந்த 4 மாதத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு எதுவுமே பணம் வந்து பையர்கிட்டருந்து வரல அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. பட் ஃபுல் அமௌண்ட் கிடையாது, 80% இருக்கலாம், அது 90% ஃபண்டாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா வந்துட்டு அது வந்து 70% இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் இன்சூரன்ஸ் வந்து கட்டாயமாக எடுத்தாகணும். பையர் உங்களை ஏமாற்றிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாலிசி மூலமாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கீங்க. ரெண்டாவது, கண்ட்ரிஸ் பொலிட்டிக்கல் ரிஸ்க். இப்போ நீங்கள் வந்து உங்கள் பையர் உங்களை ஏமாத்தல, பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உண்மையிலே அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு வார் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது, இல்லை எதிர்பாராத விதமாக வேறு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் காரணத்தினால பேங்கிங் செக்டாரை வந்து வெளியெல்லாம் பேமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக பொலிட்டிக்கல் ரீதியாக அந்த கண்ட்ரியில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அப்போ உங்கள் பையர் என்ன பண்ணுவார், அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி
ஒரு கண்ட்ரி பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு அந்த பொலிட்டிக்கல் ரீதியாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு, அந்த நாட்டில் இருந்து பணம் வந்து வராமல் இருக்குது அப்படின்னா, அப்போவும் நமக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி என்ன பண்ணுவாங்க, இந்த இசிஜிசி ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து அந்த பணத்தை வந்து எவ்வளோ கவரேஜோ, அது 80% இருக்கலாம், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 90% இருக்கலாம், அது உங்கள் பாலிசியை பொறுத்து இருக்குது, அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறதுங்கிறது. இன்சூரன்ஸ் எடுக்காமல் அனுப்பவே கூடாது எந்த ஷிப்மெண்ட்டுமே. மெயின்லி வந்து ஒரு பிக் அமௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும்போது 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் அப்படின்னு இன்வால்வ் ஆகிருக்கும்போது கட்டாயமாக இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும். ஸோ இந்த இன்சூரன்ஸுக்கு அவங்க ஒரு இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் வந்து இசிஜிசி ஆஃபீஸில் ஒரு அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க, சின்ன அமௌண்ட்டு கேட்பாங்க, அது ஒரு பிக் அமௌண்ட் கிடையாது, பட் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் அதை பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கிடச்சிடும். ஸோ நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ வந்து அந்த ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இசிஜிசி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு ஏற்றுமதியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வெளிநாட்டுக்கு நம்ம வந்து பொருளை அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம், பணம் வருமா வராதாங்கிறதுலாம் நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. ஏன்னா பையர் வந்து எங்கேயோ இருக்கிறாரு. அதனால் கட்டாயமாக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு தான் ஒரு ஷிப்மெண்ட் வந்து பண்ணணும், முக்கியமாக பெரிய பெரிய அமௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும் போது. ஸோ அப்போது இசிஜிசி ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 ரிஸ்க்கு கவர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கமர்ஷியல் ரிஸ்க், பையர் உங்களை ஏமாற்றிட்டாரு அப்படின்னா அந்த இது உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுக்குறாங்க. 2வது கண்ட்ரி பொலிட்டிக்கல் ரிஸ்க், இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த இசிஜிசி ஆஃபீஸுக்கு போனீங்கனாலே உங்களுக்கு அவங்க எல்லா தகவல்களும் கிளியராக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இந்த வந்து எங்கே போகணும் அப்படின்னா உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன், நீங்கள் வந்து எங்கே வந்து உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த சரௌண்டிங் பிளேசஸ் வந்து எந்த ஒரு ஜூரிஸ்டிக்ஷனுக்கு அடியில் வருது அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் போனீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எடுக்கலாம். நீங்கள் இன்கேஸ் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா மதுரையிலேயே ஆஃபீஸ் இருக்குது, சென்னையில் இருக்கீங்கன்னா சென்னையிலேயும் ஆஃபீஸ் இருக்குது, அண்ட் தூத்துக்குடியில் இருக்கீங்கன்னா தூத்துக்குடியிலையும் ஆஃபீஸ் இருக்குது. சில ஸ்மால் டிஸ்ட்ரிக்ஸ், சில ஸ்மால் பிளேசஸில் வந்துட்டு ஆஃபீஸ் இருக்காது, பட் அது வந்து ஒரு ஜூரிஸ்டிக்ஷனுக்கு கீழே வரும். ஸோ அது எந்த மெயின் ஊர் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் பார்த்தாலே நீங்கள் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இசிஜிசி ஆஃபீஸில் போய் இன்சூரன்ஸ் பாலிசி போட்டுக்கலாம். ஸோ இன்சூரன்ஸ் வந்து மிகவும் முக்கியம் ஏற்றுமதி தொழிலில். ஓகே, இப்போது இசிஜிசி இன்சூரன்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். மெரைன் இன்சூரன்ஸ். ஸோ மெரைன் இன்சூரன்ஸுங்கிறது திஸ் பாலிசி கவர்ஸ் வாட்டர் ரிஸ்க், ஏர் ரிஸ்க். ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்டர் வந்து ஷிப்பில் வந்துட்டு போயிட்டுருக்குது, திடீர்னு வந்து இன்கேஸ் வந்து ஏதோ ஒன்று நடந்து சம்திங் வந்து அந்த ஷிப்பு வந்து இதாகிடுச்சு, அதில் உள்ள அந்த கண்டெய்னர்ஸ்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்துட்டு என்ன ஆகும், உங்கள் சரக்கு வந்து டேமேஜ் ஆகிடுச்சு எடுத்துகிட்டு போகும்போது. ஸோ உங்கள் பையர்கிட்ட போய் இப்போ கடைசி ரீச் ஆகும், அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த இது பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருக்கும் டியூ டு தட் அந்த கண்டெய்னர் டேமேஜ் ஆனதுனால சீல போயிட்டு இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு சேதங்களை வந்து நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து ஒரு காப்பீடு எடுத்துக்கிடணும். ஸோ அதுதான் மெரைன் இன்சூரன்ஸ். ஸோ இந்த மெரைன் இன்சூரன்ஸை யார் எடுத்து கொடுப்பா அப்படின்னா அதுக்கும் நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் இருக்கிறார்ல, அவர் தான் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா உங்களுக்கு மெரைன் இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பாரு. ஸோ நீங்கள் வந்து அந்த உங்கள் சிஎஃப்எஸ் ஏஜென்ட் இருப்பார், உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டு, அவர்கிட்டே நீங்கள் வந்து பேசுங்க, இன்சூரன்ஸ் போட்டுட்டிங்களா அப்படின்னு கேளுங்க அவர்கிட்ட. அவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டு கொடுப்பாங்க உங்களுக்கு, மெரைன் இன்சூரன்ஸ். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். மெரைன் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து தான் ஆகணும். நீங்கள் வந்து உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டே வந்து பண்ணுவார். இன்கேஸ் அவர் அவர்கிட்ட வந்து நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணிடணும்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள், எனக்கு மெரைன் இன்சூரன்ஸ் போட்டுருங்க, அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ அப்போ வந்து சீல போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ரிஸ்க்கை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்கு மெரைன் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி
ஏருக்கும் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா, அதாவது ஏர் ஷிப்மெண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்துக்கணும். ஸோ அப்போது கப்பலில் போனாலும் சரிதான், விமானத்தில் போனாலும் சரிதான், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்தே ஆகணும். ஸோ அந்த ஒரு இன்சூரன்ஸ் பாலிசிக்கு பேர் தான் மெரைன் இன்சூரன்ஸ். ஸோ இந்த 2 வாட்டர் ரிஸ்க் அண்ட் ஏர் ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறது யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டை தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். சிஎஃப்எஸ் ஏஜென்ட்டை காண்டாக்ட் பண்ணிங்கனாலே அவங்களே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ இதுதான் என்னது மெரைன் இன்சூரன்ஸ். ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஏற்றுமதி பண்ணுறதுக்கு முன்னாடி பாதுகாப்பாக எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இன்சூரன்ஸ் பாலிசி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒன்று வந்து இசிஜிசி இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது. செகண்ட் வந்து மெரைன் இன்சூரன்ஸ். ஸோ இசிஜிசிங்கிற அந்த முதல்ல பார்த்த அந்த இன்சூரன்ஸ் பாலிசி நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குகிறோம் அப்படின்னா இசிஜிசி ஆஃபீஸில் போய் வாங்குகிறோம். அங்கே என்ன ரிஸ்க் கவர் ஆகுது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், பையர் ரிஸ்க் கவர் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் கண்ட்ரியோடைய பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு கவர் ஆகுது. இப்போது ஓகே, அந்த இதை நம்ம பாதுகாப்பாக ஆக்கியாச்சு, இன்சூரன்ஸ் போட்டுட்டோம். இப்போது நம்ம ஷிப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாட்டர் வழியாக போகுது, அதே மாதிரி ஏர் வழியாக போகுது. அப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அதை கவர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெரைன் இன்சூரன்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கோம், என்ன நடந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸ் பண்ணலாம். ஒரு ஒரு 20 லட்ச ரூபாய் நமக்கு வர வேண்டியதாக இருக்குது. நம்ம இப்போ இசிஜிசியில் இன்சூரன்ஸ் பாலிசியும் எடுத்துட்டோம். அதே மாதிரி கப்பலில் போயிட்டு இருக்கும்போதோ இல்லை விமானத்தில் போயிட்டு இருக்கும்போதோ அந்த சரக்கு வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதுக்கான கவரேஜும் நம்ம எடுத்துட்டோம் இப்போது. ஸோ இப்போ நம்ம வந்து 2 விதமான கவரேஜ் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ எப்படி இருக்கலாம் அப்படின்னா பயம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ 20 லட்சம் வந்து நமக்கு ஃபுல்லாக வருங்கிறது கிடையாது, நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் அவங்க அந்த ஆஃபீஸில் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க வந்து நமக்கு வந்து அந்த கவரேஜை கொடுப்பாங்க. நீங்கள் அது வந்து அவங்க அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டே கேளுங்க, இசிஜிசியில் போய் கேளுங்க, உங்கள் மெரைன் இன்சூரன்ஸ்ட்டையும் கேளுங்க, அவங்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஷிப்பிங் ஏஜென்ட்டையும் கேளுங்க, அவங்க உங்களுக்கு கிளியராக இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெளிவாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஷிப்மெண்ட் பண்ணணும். வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா சில சமயம்லாம் என்னெல்லாம் ஆயிருக்கு, நிறைய வாட்டி என்னெல்லாம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் எதையுமே வாங்காமல் பையர் நல்லா பேசுகிறாரு, ஃபோனில் வீடியோ காலில் வந்தார், நல்லா என்கிட்ட பேசினார் ஃபோனில் வீடியோ காலில், அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் ரொம்ப நல்லா பேசினார். ஸோ வந்து வாட்ஸ்அப் வீடியோ கால் இதெல்லாம் பண்ணி நாங்கள் கான்ஃபரன்ஸ்லாம் போட்டோம், மீட்டிங்லாம் போட்டோம். ஆனால் பையரை நான் நேரில் பார்த்ததே கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லாம் ஃபோனில் நல்லா பேசுனதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பி இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்காமல் போட்டு அனுப்பியாச்சு அப்படின்னு நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பண்ணி பணம் வராமல் போயிருக்கு. ஸோ ஏகப்பட்ட ஃப்ராடு நடக்கும் இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில். அதனால் வெளிநாட்டு பையர்களெல்லாம் கண்மூடித்தனமாக நம்பி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய சரக்குகளை அனுப்பிடக்கூடாது. பெரிய ஆர்டர் கிடச்சிருக்குது அப்படின்னு ஏமாந்து போய் நம்மளுடைய ஆர்டர் என்ன செஞ்ச சரக்குகளை நம்ம பணத்தெல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி லோனெல்லாம் வாங்கி டக்குன்னு அனுப்பி விட்டுறக்கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா இன்கேஸ் பையர் ஏமாற்றிட்டாரு அப்படின்னா நம்ம கதை வந்து அவ்வளோதான் நமக்கு. ஸோ அதனால் ரொம்ப முக்கியம் இந்த இன்சூரன்ஸுங்கிறது. ஸோ 2 விதமான இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கலாம். ஓகே ரைட், ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி காப்பாற்றுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணும்போது கட்டாயமாக இந்த 2ஐயும் நீங்கள் எடுத்துருக்கணும். இசிஜிசி இன்சூரன்ஸ் பாலிசி ஆஸ் வெல் அஸ் மெரைன் இன்சூரன்ஸ் பாலிசி, இது 2ம் நீங்கள் கட்டாயமாக எடுத்துருக்கணும். ஸோ அதான் நான் லாஸ்ட் பாயிண்ட் போட்டிருக்கேன், நெவர் எக்ஸ்போர்ட் விதவுட் டேக்கிங் தீஸ் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். ஸோ பெரிய அமௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கும் போது இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுக்காமல் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க. டூ எக்ஸ்போர்ட்ஸ் சேஃப்லி வித் தீஸ் இன்சூரன்ஸ் பாலிசிஸ். பாதுகாப்பை முதல்ல வந்து இது பண்ணிவிட்டு பாலிசியை எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதான் நீங்கள் வந்து என்னுடைய அந்த ஹவு டு எக்ஸ்போர்ட், கடல் வழியாக எப்படி ஷிப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். ஸ்டெப் நம்பர் 1 நான் என்ன போட்டிருப்பேன்னா இன்சூரன்ஸ் எடுங்கன்னு தான் போட்டிருப்பேன். ஸோ ஹவு டு எக்ஸ்போர்ட் த்ரூ
சி ஷிப்மெண்ட் அப்படிங்கிற வீடியோ போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன போட்டிருக்கேன்னா இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து எடுக்கணும், அதான் ஸ்டெப் நம்பர் 1 இருக்கும். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் எங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கடல் வழியாக நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வழிமுறைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் சி வழியாக அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் 2 விதமான இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கட்டாயமாக எடுத்தே ஆகணும். ஒன்று இசிஜிசி இன்சூரன்ஸ் பாலிசி, இன்னொன்று மெரைன் இன்சூரன்ஸ் பாலிசி. இது ரெண்டையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சேஃபாக இருக்கலாம், பயம் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் நம்மளுடைய ஆர்டரை வந்து அனுப்பிச்சி வைக்கலாம்.